டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு பித்த வெடிப்பு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யாருக்கு இது ஏற்படுதுன்னா பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குதிக்காலில் அப்படியே பாலமாக இப்போ தரிசு நிலம் மழை இல்லாமல் இருந்தால் அந்த பூமி எப்படி வெடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் சினிமாவில் பார்த்துருக்கலாம். கூகுளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம பார்க்க முடியும். பாலமாக காலினுடைய குதிகாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிச்சிருக்கும். அதே போல் நம்ம பிளேடில் கீறினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கலாம். பாதத்தின் அடியில் கூட அந்த கீறல் வெடிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய காரணங்களை நம்ம இந்த பித்த வெடிப்புக்கு நம்ம சொல்லலாம். கால் செருப்பு போடாமல், அதாவது பாதணிகள் அணியாமல் வெறுங்காலையே நிறைய பேர் நடப்பாங்க, அவங்களுக்கு ஏற்படும். அதே போல் சத்து குறைபாடு, குறிப்பாக விட்டமின் சியும் விட்டமின் ஈயும் ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த வெடிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பொதுவான சத்து குறைபாடு. அதே போல் செருப்பு நம்ம போடுற அந்த கால் செருப்பு ஒரு பக்கம் தேஞ்சிருக்கும். அந்த தேஞ்சு போன செருப்பை போட்டு நடப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நம்ம சீதோஷண நிலை மாறுபாடு, மழை அடிக்கும், அதே போல் பனி அடிக்கும், வெயில் அடிக்கும். இந்த காலநிலை மாறுபாடு, சீதோஷண நிலை மாறுபாட்டுனால கூட இது ஏற்படலாம். அதே போல் குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நம்ம இதை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் பூஞ்சை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, அதே போல் தோல் நோய் பாதிப்பு, சோரியாசிஸ் நோயிலையும் இந்த மாதிரி வெடிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருந்தால், அடுத்தது மலம் தினசரி ஒழுங்காக போகலைன்னா, அடுத்தது விதவிதமான கால் அணிகள் பயன்படுத்துவாங்க. அந்த செருப்பு விதவிதமான கலரில் பயன்படுத்துவாங்க. அந்த வண்ண கலர், அந்த நிறங்கள் மாறுபட்ட பாதணிகள் அணிகிறது. இதனால் கூட ஒவ்வாமை ஏற்பட்டு இந்த வெடிப்பு ஏற்படும். அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பித்த வெடிப்பு அதிகமாக ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும். வயதானவங்களை விட இளவயது பெண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பித்த வெடிப்பு இருக்கிறத பார்க்கலாம். இதை மருந்தே இல்லாமல் எளிய முறையில் குணப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த சத்து குறைபாடு விட்டமின் சியும் விட்டமின் ஈயும் நம்ம சரி பண்ணணும். நார்மலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். கீரையில் எல்லா கீரையிலையுமே அந்த இரும்பு சத்து, விட்டமின் ஈ சத்து இருக்குது. பழங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் இ இருக்கக்கூடிய அசைவ உணவுகள் நம்ம மீன் நிறைய எடுத்துக்கலாம். அதே போல் அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க இதை பீரியாடிக்கலாக நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அந்த விட்டமின் சி விட்டமின் இ சத்து குறைபாடை நம்ம தடுக்க முடியும். இரும்பு சத்து குறைவாக இருந்தால் கூட இந்த வெடிப்பு ஏற்படும். சர்க்கரை நோயினுடைய தீவிரம், அப்போ என்ன பண்ணணும், சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, சத்தான உணவு சாப்பிட்றது, தண்ணி வேண்டிய அளவு குடிக்கிறது, மலம் ஒழுங்காக போகுதான்னு நம்ம கண்காணிக்கிறது. மலம் எத்தனை வேளை போகணும், ஒரு வேளை ஒழுங்காக போகணும், அல்லது 2 வேளை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடிச்சி நீங்கள் மேல் பூச்சாக, இப்போ பித்த வெடிப்பு இருக்கிறவங்க இரவில் தொடர்ந்து நல்ல எண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இந்த 3ல் எதையாவது ஒன்றை எடுத்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா தடவி மசாஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் 1 வாரம் 2 வாரம் பண்ணாவே அது மாறும். சத்தான உணவு எடுத்துக்கணும். சித்த மருத்துவ கடைகளில் அமிர்த வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த அமிர்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வாங்கி அந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடங்களில் இரவில் நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வந்தால் அந்த பித்த வெடிப்பு நாளடைவில் மறைஞ்சு போயிடும். மருந்து என்ற ஒன்று உள்ள நம்ம தேவைப்படாது. இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.